அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு இளைஞர்களுக்கான ஒரு தர்பியா நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எல்லோருக்குமான அழைப்பு இல்லாமல் இளம் பிள்ளைகள் இளைஞர்களுக்கு மாத்திரம் நாம் தேர்ந்தெடுத்து அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று அழைப்பு கொடுத்து அல்லாஹ்வுடைய அருளால் உங்களை நாங்கள் இங்கே அமரச் செய்திருக்கிறோம். இதனுடைய நோக்கத்தை நீங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபை என்பது வெறுமனே நம்முடைய நண்பர்கள்ட்ட பேசுகிற ஒரு சபையாக இருந்து விடக்கூடாது. அதனால் சொற்பொழிவு ஆரம்பிக்கும் பொழுது யாரும் அருகில் பேசாதீர்கள். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் அதான். தண்ணீர் எது தேவைனாலும் நீங்கள் ஆலிமாட்ட சொன்னீங்கன்னா அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. உங்களுக்குள்ள எந்த விதமான பேச்சுக்களும் இருக்கக்கூடாது. அது பொதுவாக பசங்க இருக்கிறனால பொதுவாக அவங்கள்ட்ட உள்ள ஒரு பழக்க வழக்கம் முன்னாடி இருக்கிறவனை தலையில் அடிக்கிறது. சொன்னால் அவன் திரும்பி பார்ப்பான், யாருன்னு தெரியலன்னு சொல்கிறது. இது எல்லா காலத்துலேயும் எல்லா வருஷத்துலையும் எல்லோரும் செஞ்சது தான். அதெல்லாம் இங்கே கொஞ்சம் குறைச்சிட்டா நம்ம பேசுகிறதுல என்ன தகவல் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணும். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. ஏன்னா அங்கே வந்திருக்கிறவங்க நண்பர்கள் யாரும் வெளியூர்காரங்களும் கிடையாது. போகும்போது ஜாலியாக பேசிட்டு தான் போக போகிறீங்க. ஸ்கூல்லேயும் பேசத்தான் போகிறீங்க, டியூஷன் மதரசாவிலையும் பேசத்தான் போகிறீங்க. கொஞ்சம் இதில் முக்கியத்துவம் மட்டும் கொடுத்து கொஞ்சம் தூக்கம் வந்தாலும் தூக்கத்தை கலைத்து கொண்டு கவனமாக இந்த நிகழ்வுகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். சில ஒழுக்கங்களை சொல்லிவிட்டு என் உரையை நான் ஆரம்பிக்கிறேன். இரண்டாவது, எம்எஸ் சுலைமான் அவங்க எனக்கு பிறகு உரை நிகழ்த்துவார்கள். எல்லா உரையும் நீங்கள் கவனிக்கணும். ஆனால் கேள்வி அவர்களுடைய உரையிலிருந்தும் கேட்கப்படும். அவங்க தான் கேள்வி கேட்பாங்க. 4 கேள்வி தான் மொத்தமே. ஆண்களுக்கு 2 கேள்வி, பெண்களுக்கு 2 கேள்வி. என்ன கேள்வி கேட்குறாங்களோ அது பயான்ல இருந்து தான் கேள்வி வரும். அதற்கு முழுமையான பதிலை சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்த காரியங்கள் 3 சொல்லுங்கள் பயான்ல அவர் சொல்லி கேட்டாங்கன்னா 3 சொல்லணும். 2ல் பாதி சொன்னால் பரிசு உங்களுக்கு கிடையாது. ஏன்னா பெரிய பரிசுகள் வாங்கி வச்சுருக்கிறாங்க. 4 கேள்வி தான். அதனால் முழுமையாக என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்வியை உள்வாங்கி கொண்டு அதுக்கு ஃபுல்ஃபில்லான பதில் சொல்லணும். பாதி பதில் சொன்னால் நீங்கள் கை தூக்க வேண்டாம். முழுசும் தெரியுமா 100% நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கவங்க மட்டும்தான் கேள்வி கேட்கும்போது கை தூக்கணும். அது அதிகமான நபர்கள் இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, சீட்டு குலுக்கி போட்டோம் எப்படியோ தேர்ந்தெடுத்து சொல்லுவாங்க. அவங்க அதற்கான பதிலை மைக்கில் தான் சொல்லணும். எழுந்து நின்று மைக்கில் சொல்லணும். சும்மா உட்கார்ந்துக்கிட்டு சொன்னாலாம் ஏற்றுக்கிற மாட்டோம். தெரியுங்கிறவங்க கை தூக்க போகிறீங்க. அதிகமான பேர் இருந்தால் பேரை குலுக்கி போட்டு நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் எழுந்து மைக்கில் என்ன செய்யணும், அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லணும். இதுதான் இந்த கேள்வி பதிலுடைய முறை. பிறகு இறுதியாக அல்லாஹ் நாடினால் பரிசும் வழங்கப்படும். என்னுடைய சில அறிவுரைகள் ஒழுக்கங்கள் சார்ந்து சொல்லிக் கொள்கிறேன். இந்த இளமை பருவம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பருவம். எல்லோரும் ஏங்குகிற ஒரு பருவம். நீ சின்ன பிள்ளைகிட்ட போய் கேட்டிங்கன்னா அவன் பெரிய பையனாகணும்னு சொல்லுவான். பெரிய பையனாகி நான் பைக் ஓட்டணும், கார் ஓட்டணும், இது அவனுக்குள்ள ஆசை. பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, உங்கள் வாப்பா வயசு முத்தாப்பா வயசு. இங்கேயும் இளைஞர்கள் ப்ரோக்ராமில் சில முத்தாப்பாக்களும் இருப்பாங்க.
அவங்களுக்கும் இளம் வயசுக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஒன்றும் இல்லை, அவங்கள்ட்ட போய் லேசாக எனக்கு ஒரு 5 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்கள். அவங்களுக்கு வர்ற சிரிப்பு இருக்க, நம்மளை கொஞ்சம் இளமையாக சொல்லிட்டாங்க, கொஞ்சம் இளவட்டம் நம்மளை சொல்லிட்டாங்கன்னு கண்ணாடி பார்க்குறது என்ன, தலை சீவுறது என்ன. மனிதனுடைய உள்ளம் இயல்பாகவே அந்த இளமையை நாடும். இந்த இளமை பருவம் என்பது புரட்சிகரமான ஒரு பருவம். சும்மா ஏதோ இருக்கிறோம், படிக்கிறோம், அப்படியே நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுகிறோம் என்பதல்ல. வரலாறுகளில் நீங்கள் யாரை எடுத்து பார்த்தாலும் அது நல்ல புரட்சியோ கெட்ட புரட்சியோ, புரட்சி செய்தவர்களில் யாவரும், அது தமிழக அரசியல் களமாக இருக்கட்டும், உலகளாவிய அரசியலாக இருக்கட்டும், பல சித்தாந்தங்களை மனிதர்களிடத்தில் விதைத்தவர்களாக இருக்கட்டும், எல்லோரும் தன்னுடைய இளமை பருவத்தை சுறுசுறுப்பாக தங்களுடைய கொள்கையின்பால் இரவு பகலாக உழைத்தவர்கள் இன்னைக்கு புரட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இளம் பருவம் என்று சொல்வதை விட புரட்சிகர பருவம் என்றும் சொல்லலாம். நீ எதை நாடுகிறாயோ அந்த இலக்கை அடைவதற்கான ஊந்து சக்தி என்பது இந்த பருவத்தில் தான் இருக்கிறது. உன்னால் நினைத்ததை அல்லாஹ்வுடைய துணையை கொண்டு முடிக்க முடியும். அறிவாலும் சரி, ஆற்றலாலும் சரி, உன்னால் எல்லா காரியத்தையும் நிகழ்த்த முடியும். ஃபர்ஸ்ட் இதை நீங்க நம்பணும். உலக இலக்காக இருந்தாலும் மறுமை இலக்காக இருந்தாலும் நம்மால் முடியும் என்ற அந்த நம்பிக்கை உறுதியாக இருந்து அடித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதை அடையலாம். இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அப்படியே எடுத்து செல்லும் பொழுது, 7th 8th 9th காலேஜ் படிக்கிறவங்க, திருமணமானவங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஆனால் எல்லோரும் பருவத்தால் ஒரு பருவம். சில ஒழுக்கங்களையும் சில பண்புகளையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை சர்வ சாதாரணமாக நம்முடைய பேச்சிலே வைத்துக் கொள்வோம். ரொம்ப சர்வ சாதாரணமாக இருக்கும், ஆனால் அதனுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த கேலி கிண்டல் ரெண்டு ஒன்று தான். இந்த கேலி செய்வது அதிகமாக இருப்பது இளம் பருவத்தில் தான். வயசானவங்களை கேலி செய்வான், கூட இருக்கிற நண்பர்களை கேலி பண்ணுறது, நக்கல் பண்ணுறது, ஒரு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வயசு அதுதான். யாரையாவது வச்சு இவனை வச்சு ஃபன் பண்ணிடுவோம். இப்போல்லாம் அப்படித்தான். ஒருத்தனை கூப்பிடுறது, நான் வரலடா, இல்லை நீ வரணும், பாசத்துலலாம் கூப்பிடலாம். அவன் வந்து அவனை வச்சு செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், சபெல்லாம் கலகலகலன்னு இருக்கும். இது இயல்பாக எல்லாரும் அந்த பருவத்தை தாண்டி தானே வந்திருக்கிறாங்க, ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும். இந்த கேலியிலும் கவனம் தேவை. மகிழ்ச்சியாக இருப்பதை மார்க்கம் தடுக்கவில்லை. சிரிக்க வைப்பதும் அல்லாஹ், அழ வைப்பதும் அல்லாஹ். சிரிப்பது என்பது அறிவியல் ரீதியாகவே கொஞ்சம் நன்மை உள்ள ஒரு விஷயம்தான். அது மனிதனுக்கு ஒரு ரிலாக்ஸை கொடுக்கும். நீங்கள் வெளியே பாருங்கள், ஒரு ஹதீஸ் எழுதி போட்டிருப்பாங்க, ஸ்மைல் ப்ளீஸ். புகாரில் வர செய்தி, அந்த லக்கா அஹாக பி வஜ்ஹின் தல்க், மலர்ந்த முகத்தோடு உன் சகோதரனை பார்ப்பது உட்பட அது தர்மத்தில் உள்ள நன்மை. ஒருத்தனை பார்த்தா சிரின்னு மார்க்கம் சொல்லுது. சிரிப்பிலே பல டைப் இருக்குது. சில பேர் சிரித்தா மேலே கீழே ஃப்ளோர்லாம் அப்படியே அலறும். மார்க்கம் சொல்கிறது ஒரு புன்முறுவல், உருன்னு இருக்காத, பார்த்தா ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணு. அப்போ சிரிக்கிறது மார்க்கத்தில் இருந்தாலும் இந்த கேலி என்பது சிரிக்க வைப்பதில் வருகிறது. நம்ம ஒரு சபையில் ஒன்று சொல்லுவோம், இதனால் ஒரு 4 பசங்க சிரிப்பாங்க, அது ஜாலியாக இருக்கும். நம்ம சொல்வதில் உண்மை இருந்தால் மார்க்க அடிப்படையில் பிழை இல்லை. ஆனால் சொல்கிற செய்தி நம்மளுடைய தோழனையோ தோழியையோ உள்ளத்தை காயப்படுத்தி விடக்கூடாது. இன்னைக்கு இதை நீங்கள் சர்வசாதாரணமாக செய்கிறீங்க. அதில் ஃபஸ்ட்டு உருவ கேலி.
இது எல்லார்ட்டையுமே இருக்குது. ஒருத்தர் குண்டா இருந்தால் அவனை குண்டன்னு சொல்கிறான், ஒல்லியாக இருந்தால் குச்சின்னு சொல்கிறான், ஹைட்டாக இருந்தால் பார்த்துடா ஃபேன் தட்டிட போதுங்கிறான், கட்டையாக இருந்தால் எங்கடா இருக்கிறான்னு கேட்குறான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே. கீழே இருக்கிறியா சொல்லுப்பா, இருக்கன்னு எழுதி போடப்போ தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி. எந்த தோற்றத்தில் இருந்தாலும் ஒரு கேலி. கலரு கருப்பா இருக்கிறவனை கிண்டல் பண்ணுவாங்க, வெள்ளையா ரொம்ப வெள்ளையா இருந்தால் அவனையும் கிண்டல் பண்ணுறது. முடி சில பேருக்கு குச்சி குச்சியாக இருக்கும், பாப்பா முள்ள மண்டிங்கிறாங்க. இப்படி எல்லாத்தையும் வைத்து ஒரு கேலி. நல்லா புரிஞ்சுக்கணும், கேலி செய்வது தடை அல்ல. நாம் ஒரு நகைச்சுவை செய்கிறோம் என்றால் உண்மையை சொல்லி சிரிக்கலாம். அடுத்தவருடைய மனதை என்றைக்குமே காயப்படுத்திடக்கூடாது. அந்த வடு இருக்கு பாருங்க, நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும்னாங்க நபிகளார். அதான் சொன்னாங்க, ஒரு வார்த்தை சுவனத்தில் வெல்லும், ஒரு வார்த்தை நரகத்தில் தள்ளும். சொன்னாங்க, ஒரு சர்வசாதாரணமாக பின்விளைவு யோசிக்காமல் ஒரு வார்த்தையை பேசுகிறார், நரகத்தில் தூக்கி எறியப்படுகிறார். கத்தியை விட கூர்மையானது, கத்தியை விட ஆபத்தானது வார்த்தை. தமிழில் கூட சொல்லுவாங்கல்ல, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. ஒருத்தனை அடிச்சு போட்டா கூட அந்த காயம் ஆறிடும். திட்டிட்டோம், அவமானப்படுத்திட்டோம், வார்த்தைகளால் அவனுடைய உள்ளத்தை கிழித்து விட்டோம் என்றால் அது ஆறாது. இன்னைக்கு உலகத்தில் காழ்ப்புணர்வு, பெருமை, போராமை என்ற பல்வேறு விதமான தீமையான பண்புகளுக்கு அடிப்படை நாம் பயன்படுத்துகிற வார்த்தை. ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையினுடைய தாக்கம் உங்களுக்கு தெரியாது, ஆனால் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். இந்த உருவ முன்னாடி நாள் வந்துடுறேன், பின்னாடி வந்தால் பின்னாடிக்கு வந்துடுவோம், கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிடுவோம். உருவ கேலி ரொம்ப டேஞ்சரானது. குர்ஆனில் நிறைய இடங்களில் பார்க்க முடியும், அல்லாஹ் மனிதனை அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கிறோம், ஆணையும் பெண்ணையும் சரி, இந்த தோற்றத்தில் படைத்தவன் அல்லாஹ். சில உணவு தவறாக உண்ணுவது, தூக்கம் இல்லாதது, உடற்பயிற்சி இல்லாததுனால கொஞ்சம் உடல்கள் மாறலாம், அந்த உறுப்புல ஒரு வீக்கம் இருக்கலாம், ஒரு குறைதல் இருக்கலாம், ஆனால் அதை கொடுத்தது ரப்புல் ஆலமீன். ஒருவனை உருவக்கேலி நீ செய்கிறாய் என்றால் நீ படைப்பில் குறை காண்கிறாய். இது என்னைக்குமே செஞ்சிடக்கூடாது. சில பேருக்கு ஒரு கண்ணு கொஞ்சம், அந்த கண்ணுடைய கருப்பு இப்படி கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். சில பேர் திக்கி திக்கி பேசுவாங்க, திக்கி திக்கி திணறி பேசுவான். எப்போ நல்லா இருப்ப நிப்பாட்ட, நீ சொல்கிறதுக்கு ஒரு நாளாகும்பாங்க. அது அவனுடைய தப்பா? அவன் இயல்பு. உடனே 4 பேர் சபையில் சிரிச்சோன்னா நம்ம காமெடி பண்ணிட்டோன்னு தோணும். ஆனால் அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? கேலி செய்வதிலும் சிரிப்பிலும் நகைச்சுவைப்படுத்துவதிலும் மிக 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 கவனம் தேவை. 4 பேர் சிரிக்கணுங்கிறதுக்காக அடுத்தனுடைய மானத்தை கீறி கிழித்து விடக்கூடாது. சிந்திச்சு பாருங்க. இந்த உருவக்கேலி ஒரு புறம், பொருளாதாரத்தை வச்சு ஈஸியாக நம்ம பேசிடுவோம். இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக உள்ள போய் பார்க்கும்போது தான் நமக்கு புரியும். ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான், கிழிஞ்ச சட்டை பேண்ட் ஏதாவது போட்டு வர்றான்னு வைங்க, அல்லது பெண் பிள்ளைகள் இருக்கும், ஒரே ஷாலே காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் மதரசாவுக்கும் டியூஷனுக்கும் போட்டு வருது. ஃபர்தா கொஞ்சம் ஒரு நார்மலான ஒரு ஃபர்தா தான், பெருசாக நகைகள் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. செருப்பும் ஒரு நார்மலான செருப்பு, ஒரு பழைய ஃபோனு. உடனே நம்ம எப்படி கிண்டல் பண்ணுவோம்? ஒரு ஃபோனை கிண்டல் பண்ணுவோம், ட்ரெஸ்ஸை வச்சு கிண்டல் பண்ணுவோம். என்ன ஒரே ட்ரெஸ் போட்டுக்கிறேன், இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா அப்படிங்கிறது. என்னடா போட்ட சட்டையே போட்டுக்கிட்டு இருக்கிற, சட்டையே மாற்ற மாட்டியா? இதெல்லாம் சும்மா பேசுகிறது தானே. ஏன் இந்த சட்டையை போட்டு ஒரு ரஃப் அடிலாம் பண்ணி அடிக்கிற அப்படின்னு பேசுறது. நீ கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சுப்பார். ஒருத்தன்ட்ட ஒரு பையன் 50 சட்டை இருக்குது,
அவன் போட்டதே போடுவானா? எவனும் போட மாட்டான். ஒரு 30 சட்டை இருக்குது, போட்ட ஷர்ட்டு டிஷர்ட்டு கையிலேயே திருப்பி திருப்பி அவன் உடுத்த போகிறானா? உடுத்த மாட்டான். ஒரு பிள்ளைகிட்ட 10-15 ஷால் இருக்குது, 2-3 ஃபர்தா இருக்குது, அந்த பிள்ளை போட்டதே போடுமா? போடாது. அப்போ ஒருத்தன் மீண்டும் மீண்டும் ஒரு ட்ரெஸ்ஸையோ எதையோ ஒன்று போட்டு வராங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட அது இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்க. இன்றைக்குமே வாழ்க்கையில் ஒரு தத்துவத்தை புரிந்து கொள், இல்லை என்பவர்களை கேலி செய்யாது. அது அவர்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும், வேற ஒரு பிரச்சனையும் அது ஏற்படுத்தும். நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ ஒரு சபையில் ஒருத்தர் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போடலை, நல்ல விதமான ஒரு ஃபோன் இல்லை, ஒரு செருப்பு இல்லை, கொஞ்சம் பெரிய இளைஞர்கள் சந்திக்கிற பிரச்சனை வாகனம் இருக்காது, பைக் இருக்காது. நீங்கள் எல்லா பசங்களுக்கும் ஒரு கோல்னால் பைக்கு தானே, மிடில் கிளாஸுக்கெலாம். நம்மளும் இப்படி ஒரு பைக் வாங்கணும் ஒரு ஆசை இருக்கும். இதில் எதுலேயுமே இல்லை என்று வரும்பொழுது பொருளாதார விஷயத்தில் அவங்கள நம்ம கேலி பண்ணிடக்கூடாது. அது அவனுக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்கும். அவன் யோசிப்பான் நைட்டு போய், நம்மளை இப்படி சொல்கிறாங்களே, நம்ம வேண்டும்னா அப்படி இருக்கிறோம், நம்மள்ட்ட இல்லை, நம்மள்ட்ட வருமானம் இல்லை நம்ம வாப்பாட்ட, அதனால தானே இப்படி போடுறோம். ஆனால் இதை வந்து எல்லாருமானையும் கேலி பண்ணுறாங்களே, இவன் இப்படி சட்டை போட்டிருக்கான், இவன் இப்படி ஷால் போட்டிருக்கா, என்ன பிஞ்ச செருப்பை போட்டிருக்கான், உன் கண்ணுக்கு பிஞ்சுதுன்னு தெரியுதுல, போடுறவனுக்கு தெரியாது அது பிஞ்சு இருக்குன்னு. ஏன் போடுறான்? இல்லை போடலை. நமக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்திருக்கா, நம்ம வாப்பா வாங்கி தர்றாங்க, அவனுக்கு அதனுடைய வருமானம் இல்லையே. வருமானம் யாருடைய கருத்தில் இருக்கிறது? தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுப்பான், தான் நாடியவர்களுக்கு குறைத்து கொடுப்பான். ஏன் நபித்தோழர்களில் செல்வந்தர்களும் இருந்திருக்கிறார்கள், ஏழ்மையில் உள்ளவரும் இருந்திருக்கிறாங்க. 600 ஒட்டகங்களை இறைப்பாதையில் கொடுத்த நபித்தோழரும் இருக்கிறார், ஒரு மாத்து சட்டை கூட இல்லாதவரும் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. நம்ம சர்வசாதாரணமாக பேசிடுறோம். சில பேர் கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு விட்டுருவான், அது வேற. நீ பேசுகிற சில வார்த்தை எங்க பிரதிபலிக்கு தெரியுமா? அவங்க வாப்பா அம்மாட்ட போய் சண்டை போடுவான். எனக்கு நீங்க இத்தனை சட்டை வாங்கி கொடுக்கணும், எனக்கு இத்தனை 1000 ரூபா ஃபோன் வாங்கி தரணும், இத்தனை லட்சம் ரூபா பைக் எனக்கு வாங்கி தரணும், என்ன எல்லாரும் அவமானப்படுத்துறான். அப்ப நீ சபையில் எங்கோ பேசுகிற ஒரு வார்த்தை, அதை நீ கூட மறந்து விடுவாய். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் அது வடுவாக பதிந்து அவன் யாருக்கு டார்ச்சர் கொடுக்குறான்? தன்னுடைய பெற்றவர்களுக்கு சக்தியை மீறி டார்ச்சர் கொடுக்குறான். அது எங்கே செல்கிறது? அந்த பெற்றோர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கிறது, அந்த பெற்றோரை கடன் வாங்க செய்கிறது, அந்த பெற்றோரை இஎம்ஐக்கு செல்ல செய்கிறது. அப்போ உன்னுடைய ஒரு வார்த்தை அந்த மாணவனுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறது. அதனுடைய பிரதிபலிப்பு அந்த பெற்றோர்கள் பாதிப்பை அடைகிறார்கள், அவர்கள் மார்க்கம் தடுத்த செயலை செய்கிறார்கள். நீ பேசியது ஒரு சபையில் ஒரு வார்த்தை, அதனுடைய பாதிப்பை யோசிச்சு பத்தியா எவ்வளவு பெரிய பாதிப்புன்னு. வீட்டில் சண்டை போட்டு அடம் பிடிச்சி சாப்பிடாம வீட்டை விட்டு போயிடுவேன். இன்னைக்கு இதெல்லாம் அதிகமாயிடுச்சு. வீட்டை விட்டு போயிடுவேனா? நீங்கள் வாங்கி தரலன்னு நான் சாப்பிடவே மாட்டேன். இதுக்கு காரணம் நீ தான், நீதானே கேலி பண்ண, நீதானே அவன் மனசை உடைச்ச. இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு அவனை தள்ளியது நீ. நீ உண்மையான ஒரு உயிர் தோழனாக இருந்தால் அவன் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கும் பொழுது தட்டி தூக்கி நிறுத்துவன் தான் தோழன், நண்பனை தவிர அவனை பாதிப்புள்ளாக்கி அவனுடைய மனதை சுக்குநூறாக உடைப்பவன் உண்மையான நண்பன் அல்ல. சும்மா ஃபோன் போட்டனா வந்துடுவான், டீ குடிக்க கூட்டு போவான். இது இல்லடா நண்பர்கள்னா. இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு நீ ஒரு காலாக, ஒரு கையாக, ஒரு தூணாக நீ நிற்க வேண்டும். ஒரு காரியத்தில் உன்னுடைய மனசு உடையுதுன்னா உடைவதை நீ சரி செய்தவனாக இருக்க வேண்டும். உடைந்ததே உன்னால் என்று இருந்தால் நீ என்னதான் நண்பன் என்று சொன்னாலும் நீ உண்மையாக நட்பை பேணுதவன் அல்ல. அவனே உன்ட்ட வந்து புலம்புவான், எனக்கு ஒரு பைக் இருந்தால் நல்லா இருக்கும்டா. நீ சொல்லணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்? செலவு தாண்டா, பெட்ரோல் போட்டு அதை போட்டு சும்மா நம்ம இருப்போம். விட ஏன்டா பைக் இருக்குல்ல, நம்ம போவோம், இது உன் பைக் மாதிரி. இதான் நட்பு. ஆமாடா ஒன் டைம் பைக் வேணும், எப்படியா நான் இப்படி தான் எங்கள் வாப்பாட்ட வாங்கி தர மாட்டேன்னாரு. ஸ்ட்ரைக் பண்ணால் இந்தந்த ஃபார்முலா கையாள், கொஞ்ச நாள் யார்ட்டையும் பேசாத, சாப்பிடாம இரு, என் ஃபார்முலாவும் கொடுத்துட்றாங்க. இப்படி மிரட்டினா வந்து தான் ஆகணும். உனக்கு செய்யாமல் யாருக்கு மச்சான் செய்ய போகிறாரு? சம்பாதிக்கிறே உனக்கு தலங்குறான்.
அவன் கோட் வேர்டு அக்செப்டட், உடனே அங்கே போய் செய்கிறான், சாதிக்கிறான். இது உண்மையான நட்பு அல்ல. ஒரு உதாரணம், மார்க்க விஷயங்களில் உன் நண்பர்களை நீ சரிப்படுத்த வேண்டும். இப்போ தொழுவைக்கு பாங்கு சொல்கிறாங்க. பெரும்பாலும் எல்லா ஊரில் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? அங்கங்கே கார்னரில் எல்லா வயசுலையும் இருப்பாங்க. நாங்களும் இப்படி இருந்துட்டு தானே வந்திருக்கோம். அங்கங்கே ஒவ்வொரு வீட்டு வாசப்படியை பிடிச்சிருவாங்க. அதுவும் புதுசாக கட்டடம்னு நினச்சிக்கோங்களேன், முடிஞ்சிருச்சு. வீட்டுக்காரன் குடியிருக்கிறானோ இல்லையே, இவன் கட்டுற வரைக்கும் குடியிருப்பாங்க. அது ஒரு பாதுகாப்பும் கூட. பில்டிங்கு ஒரு பாதுகாப்பு. எப்போவுமே செக்யூரிட்டி தெரு வாசலில் ஒரு 10 பேர் நிற்பான். ஆனால் இப்போ உள்ளவன் செக்யூரிட்டிலாம் கிடையாது. அவன் முழு நேரமும் ஃபோனை பார்க்குறான். தெருவில் யார் வந்தால் போகிறா ஒன்றும் தெரியாது. அப்படியே தெருவில் உட்காரதுடைய ஒழுக்கத்தை பின்னாடி சொல்கிறேன். உட்காந்துருக்கோன்னு வைங்களேன், பாங்கு சத்தம் கேட்கும், தொழுக சத்தம் கேட்கும், இக்காமத்து தொழுகை. தொலை வர்றவங்க சலான் சொல்லுவாங்க, ஏய் தொழுவலையாடா அப்படின்னு கேட்டு போவாங்க. அது சில பேர் ஆலிம்ஷாவை பார்த்தோன்னே அப்போ தான் எழுந்திருப்பாங்க, வாங்கடா தொழுவு போவோம் அப்படின்னு நம்ம காதில் கேட்குற மாதிரியே சொல்லுவாங்க. நம்ம நம்பி நம்ம பள்ளியாசலுக்கு போயிட்டோம்னா வரமாட்டான். நின்று தொலை தானே போகிறோம் வா அப்படின்னு அவனை முன்னாடி நடக்க விட்டு பின்னாடி நடத்தி கூட்டு வந்தாலும் சரியாக வரும். எவ்வளவு பார்த்துருக்குறோம் சொல்லுங்கள். ஒரு ஆள் வந்து உன்னை கீ கொடுக்கணுமா தொழுவைக்கு? தொழுதா யாருக்கு நன்மை? தொழுதா நமக்கு நன்மை. நீ தொழுறனால ஆலிம்ஷாக்கும் ஆலிமாவுக்கு இதான் நன்மை இருக்கா? உன் பெற்றவங்களுக்கு தான் நன்மை இருக்கா? நீ தொழுவதினால் ஏனையவர்களுக்கு ஏதாவது நன்மை இருக்காப்பா? தொழாதவர்களுடைய தலை நசுக்கப்படுகிறது ஹதீஸ் இருக்கு. இது தெரியாத இளைஞன் உண்டா? ஏன் அந்த பயம் இல்லை? ஒருத்தர் இப்போ பேசுகிறான்னு வைங்க, பக்கத்தில் பேசுவாங்க, கூப்பிட்டு டேபிளில் படுக்க வச்சு மண்டையில் கம்பி வச்சு அடித்து உடச்சிட்டேன்னு வைங்க, அடுத்து யாராவது பேசுவீங்களா? நான் பண்ணுறது தப்பு, என்னைய இது பண்ணுவாங்க வேற, அடுத்து சைலண்ட்டாக இருப்பான். ஏன் அப்படி காட்டுத்தனமாக அடிக்கிறாங்க, இப்படித்தான் நரகத்தில் அடிப்பாங்க. நீ தொழாமல் போனீன்னா உன் மண்டை கபாலத்தை பொழந்துருவாங்க. சரி ஒரு தடவை தானே அடி, இத்தனை வருஷம் தொழாமல் ஜாலியாக இருந்துக்கிட்டோம், ஒரு தடவை மண்டையை உடச்சிட்டு மௌத்தா போயிட்டா ஓகேடா அப்படின்னா கூட சரின்னு ஒரு வாதத்துக்கு வைக்கலாம். லா எமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அங்கே வாழ்வும் கிடையாது சாவும் கிடையாது. திருப்பி தலை சரியாகவும் திருப்பி கல்ல போடுவாங்க, திருப்பி தலை சரியா, இப்படி அந்த ரண வேதனையை அனுபவித்து கொண்டே இருப்பாய். தொலை வந்துடலாம்ல. இதை ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, பாங்கு சப்தம் கேட்கிறது, இக்காமத் சப்தம் கேட்கிறது, தொழுகை சப்தம் கேட்கிறது, பயான் சப்தம் கேட்கிறது. ஆலிம்ஷா வந்து சொல்றாரு, ரோட்ல போறவங்க சொல்றாங்க. உனக்கு ஏன்பா இத்தனை பேர் சொல்லணும்? உன் நண்பனை நீ நேசிக்கிறீல. உதாரணத்திற்கு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மத்தியில் உள்ளது இந்த அடிதடி சண்டை இயல்பா உண்டு. அவன்கிட்ட ஒருத்தன் அடிச்சுட்டான், நீ உடனே கேங் வார்னு போறில்ல, அது தப்பு, மேலே போகக்கூடாது. அப்படி டேய் நம்ம ஆளே அடிச்சிட்டான்டா ஒருத்தன். ஸ்கூலுனா கிளாஸ் சண்டை வரும், ஒரு கிளாஸ்னா செக்ஷன் சண்டை வரும், ஒரு செக்ஷனில் குரூப் சண்டை வரும், தெருவுனா தெரு சண்டை வரும். இப்படி பல விதத்தில் அப்படியே அட்டாச் ஆகி இருக்கிறாங்க. இயல்பாகவே சைட்டை எப்படி போட்டுருவான், நம்ம கூட்டாளி ஒருத்தன் அடிச்சுட்டான், நம்ம செட்டில் ஒருத்தனை அடிச்சுட்டான், அது நீதியா அநியாயம்லாம் பார்க்கறது இல்லை. இன்னைக்கு பெண்கள்டே அது அதிகரிச்சிருக்குது, கேங் வார். நம்ம செட்டில் உள்ள ஒருத்தி பேசிட்டு அடி விடக்கூடாது, சண்டை போடுறவங்களாம் உண்டு, அடித்து முடிய பிடிச்சலாம் இழுத்து. கேர்ள்ஸ் ஸ்கூலில் உள்ள வரலாறை கட்டினா சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைகள் மட்டும் படிக்கிற இடத்துல நீ ஏன் போற? ஒருத்தன் உன் நண்பனை அடிச்சுட்டான், நல்லது கெட்டது தெரியாமல் போறீல. கேட்டால் நட்பு, நம்ம கூட உள்ளவனை எப்படி அடித்தான்? உன் கூட உள்ளவன் இன்னைக்கு தப்பு செய்கிறான், தொழாமல் இருக்கிறான், நாளைக்கு நரகத்துக்கு போவான். நீ உண்மையிலே அவனை நேசிப்போனா இருந்தால் கையை பிடிச்சி இழுத்து நீ பள்ளிவாசலில் கூப்பிட்டு வந்திருக்கணும். அப்போ நீ பொய் நட்பு தானே பாராட்டுற. ஒரு நெருப்பை கொளுத்தி விட்டு உன் ஃப்ரெண்டு எரிஞ்சா விட்டுருவியா? நீ இன்னமா செஞ்சதை அணைச்சிட மாட்டா, காப்பாற்றிட மாட்டேன். தொழலாம், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நரகத்தில் எரிப்பான தலையை நசுக்கி அவனை கொல்லுகிற அந்த வேலை தண்டனை மறுமையில நிகழ்த்தப்படுமே. அந்த நண்பனுக்கு நீ என்ன செய்தாய்? அழைத்து சென்றாயா? வற்புறுத்தினாயா?
உன்னை பேச வேண்டாம், ஜாலியாக இருக்க வேண்டாம்னு சொல்லல. தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டால் உனக்கு மரம் என்ன வெளியே வேணும்? நேராக பள்ளிவாசல் உனக்கு வந்து குறைஞ்சபட்சம் இக்காமத் சொன்ன பிறகு பள்ளிவாசலுக்கு வரணும்ல. இன்னைக்கு இவ்வளோ இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி திட்டம் போட்டு போஸ்டர் அடித்து பேனர் அடித்து ஒவ்வொரு மதரசாவாக நிர்வாகிகள் வந்து சந்தித்து தனித்தனியாக ரோட்டில் சந்தித்து உங்களெல்லாம் குரூப்பில் இணைச்சி எவ்வளோ ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாருமே முஸ்லீம் தானே, நம்ம எல்லாருமே அல்லாஹ் தானே வணங்குறோம், நம்ம எல்லாருமே சொர்க்கத்தை இலக்கா வச்சிருக்கிறோம்ல, நம்ம எல்லாருமே நரகத்துக்கு போயிடக்கூடாது தானே இருக்கிறோம். இன்னைக்கு ஏன் இவ்வளோ பேர் தொழுவ வரல சுபுவுக்கு? இவ்வளோ இளைஞர்கள் இருக்கிறீங்களே, ஸ்கூல் லீவு தானே, சுபு தொழுவைக்கும் ஸ்கூலுக்கு சம்மந்தம் கிடையாது முதல்ல. இன்னைக்கு ஏன் இவ்வளோ பேர் தொழுவ வரல? உன் நிலை என்ன? உண்மையான நட்பு வட்டாரம் என்பது எல்லா தொழுகைக்கும் உன் நண்பனை நீ அழைத்து அவனை எப்படியாவது பள்ளிவாசலின் பக்கம் கொண்டு வர வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? நீ முதல்ல தொழணும். நட்பணி எவன் நல்லவங்கிற ஈஸியாக கண்டுபிடிச்ச. ஒரு 4 பேர் இருக்கிற, தொழுவைக்கு டைம் ஆயிடுச்சு, வாடா தொழுவ போடான்னு ஒருத்தன் கூப்பிடுறான்ல, அவனை பிடிச்சிக்க, அவன் உன்னை மறுமையை நோக்கி அழைத்து செல்கிறான். இல்லை மச்சான் லேட்டாக தொழுதுக்குருவோம், இவனை விட்டுரு. ஏன்னா சைத்தா வந்து தொழாதன்னு சொல்ல மாட்டான், லேட்டாக தொழுன்னு தான் சொல்லுவான். அப்படி வந்தால் கண்டுபிடிச்சிருவோம். லோகர் தொழுவா, நான் லோகர்லாம் தொழ மாட்டேன் இப்படி நீ எந்த முஸ்லீம் சொல்ல மாட்டேன். நீங்கள் கொஞ்சம் தொழுவ போயிடுச்சு, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சுபுலேருந்து ஆரம்பிக்கிறோம் என்னடா அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த தனிநபர் தாவாவில் போய் சந்திச்சுன்னு வைங்க, இன்ஷா அல்லாஹ் அலிம்ஷா நாளைக்கு சுபுல் வந்து டான் நான் நிற்பேங்கிறான். நீ இப்படி தானே ஒரு வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிற. நீ அலாரம் வச்சு அலாரம் தான் தேஞ்சிருக்க ஒளி என்னைக்கு எழுந்து வந்திருக்கிறோம். அலாரம் வைக்கிறதுலாம் நம்ம ஆட்கள்கிட்ட குறையே கிடையாது. பறக்கத்தா 10 அலாரம் இருக்கும். எதுக்கு 10 அலாரம்? யோசிச்சு பாரு. அதை ஸ்னூஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்குறாங்க, அதை ஸ்னூஸ் பண்ணி திருப்பி ஒரு தூக்கம், அதை ஸ்னூஸ் பண்ணி இவன் எழுந்திருக்கிறான்னு ஏரியாவில் உள்ளவங்களே எழுப்பி விட்டுருவான். பக்கத்து வீடு வாடகை வீடு ஒட்டி அட்டாச் வீடுன்னு வைங்க, இங்கே அடிக்கிற ரிங்டோன் அங்கே கேட்கும். யோசித்துப்பார், உலகில் நம்முடைய நிலை என்னவாக இருக்கிறது, தொழுகையில் எப்படி இருக்கிறோம், தொழுகையில் என்னுடைய நண்பனை நான் எப்படி வழி நடத்துகிறேன். இதுதான்ப்பா உதவி. நீ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இரு. உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு அநியாயம்னா நீ சட்டத்தின் அடிப்படை தட்டி கேளு. உன்னை அநியாயம் பண்ணுற அவனை வாயை மூடி சும்மாலாம் இருக்க சொல்லலை, கேளு. என்ன நீதியோ அதை கேளு. அதுக்கான முறை அடிப்படையில் கேட்கணும், வன்முறை முறை அல்ல. ஒரு தப்பு நடந்தால் அதை கேட்கிற அந்த துணி இன்னைக்கு இந்த வயசுல இருக்கணும். ஏன் இதை ஏன் அப்படி செய்றீங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் இதை செய்றீங்க, இதை கேளு. கேள்வி கேட்டால்தான், தப்பை கேட்டால்தான் நீ வளர்வாய். அதான் நன்மை ஏவி தீமை தடுக்கிறது. என்ன நடந்தாலும் நீ கண்டுக்காத வேலையை பாரு அப்படி சொல்ல மாட்டோம். அப்படி மார்க்கம் சொல்லவும் இல்லை. சக்தி இல்லாத விஷயத்தில் விலகி போயிடும். உன் நண்பனுக்கு எல்லா விதத்திலும் நீ உறுதுணையாக இரு, பிரச்சனை இல்லை. ஆனால் அவனை சுவனத்தை நோக்கி நீ நுழைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இது ஒன்று. அடுத்து இந்த வெட்க குணம். இந்த வெட்க குணம் ரொம்ப 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 முக்கியம் இந்த பருவத்துக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வைக்கப்படுவாங்களாம், கன்னி பெண்கள் வைக்கப்படுற மாதிரி படுவாங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய வயசு என்ன, நபி ஆகும் போதே வயசு 40. நம்ம ஊர் இதில் சொல்லணும்னா ரிட்டையர்டு வயசு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வெட்க குணம் எப்படி இருந்துச்சு, ஒரு கன்னி பெண் இளம் பெண் மாதிரி இருக்குமா. இன்னைக்கு இந்த வெட்க உணர்வே இல்லாமல் போயிருச்சே. வெட்கம் தொலைந்தால் தீமை வந்துவிடும். ஒவ்வொரு இறை தூதர்களும் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா, இன்லம் தஸ்தஹி, நீ வெட்கப்படலைனா ஃபஃபால் மாஷித், நீ என்னன்னு செஞ்சுக்க. இந்த வெட்கம் எங்க வரணும், ஒரு பெண் விஷயத்தில் வர வேண்டும்.
ஒரு பெண்ணுக்கு ஆண் விஷயத்தில் வர வேண்டும். பார்வை, நீ ஒரு அந்நிய ஆணை பெண்ணாக இருப்பவள் ஏறெடுத்து தூக்கி கண்ணை வைத்து பார்ப்பதற்கு வெட்கப்படும். அது மாதிரி பசங்க ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதற்கு நீ வெட்கம் கொள்ள வேண்டும். ஒரு பெண் இருந்தால் அந்த இடத்துக்கு போறதுக்கே உனக்கு ஒரு நெருக்கமா இருக்கும். ஒரு ஆண் இருந்தால் அந்த இடத்துக்கு போறதுக்கு இதுதான் வெட்கம். இந்த வெட்கம் படிப்படியாக குறைகிறது. ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருடத்திற்கு முன்பு இருந்த பெரிய பெண்கள்கிட்ட தாய்மார்கள்ட்டே தான் அந்த நாகரிகம், அந்த பண்பாடு, இஸ்லாமிய நாகரிகத்தை சொல்கிறேன். ஒரு ஆண் பெண்ணுக்கான ஒரு செட்டப் இருந்துச்சு. அது அப்படியே ஏதோ ஒரு காரணத்தில் டவுன் ஆகிக்கிட்டே வருது. சர்வசாதாரணமாக பேசிக்கொள்வது, பார்வை அத்துமீறல்கள். முதலில் உன்னை ஷைத்தான் இந்த வலையில் தான் வீழ்த்துவான். உண்மையான ஹீரோயிசம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஹீரோயிசம் என்னன்னு உனக்கு தெரியல. ஹீரோயிசம் இருக்கு உண்மையிலே, இஸ்லாத்தில் ஹீரோயிசம் உண்டு. நான் சரியா கெத்தா இருக்கேன் நீ சொல்லலாம், ஆனா எதில் என்பது விஷயம் இருக்கு. இன்னைக்கு பசங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறியா, ஸ்கூல் படிக்கிறியா, ஏண்டா ஒரு பிள்ளையை நீ காதலிச்சு கிடையாதான்னு கேட்குறான். ஆனால் அவன் இல்லைடா எனக்கு அப்படிலாம் பழக்கம் இல்லை, போச்சு வாழ்க்கையை நீ தொலைச்சிட்ட. என்னமோ இவன் நரகங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துறான். முடிஞ்சிருச்சு உன் வாழ்க்கையே, இப்படி வீணாக்கிட்டேடா வாழ்க்கையே. இந்த வயசில் தான்டா என்ஜாய் பண்ணணும். இதெல்லாம் சர்வசாதாரணமாக நீங்கள் பேசுகிற வார்த்தைகள். இந்த காலேஜ் போகிற பருவத்தில் பாருங்கள், ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு கேரக்டர் உண்டு. அவன் என்ன செய்வான்னா பெண் பிள்ளைகள்கிட்ட பேசுவான். இது உன் உள்ளத்தில் எப்படி வருதுன்னா இது ஒரு ஹீரோயிசம் மாதிரி வருது. இது முதல்ல கலட்டி அடிக்க வேண்டிய ஒரு காரியம். இது உன் உள்ளத்தில் ஹீரோயிசமாக விதைச்சது எதுனா சினிமா. நீ நல்லா யோசிச்சு பாரு, சினிமா எப்படி காட்டுறான்? ஒரு ஹீரோ இருக்கிறான், இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒரு ஹீரோயின் இருக்கிறான். பொதுவாக எல்லா படமும் இந்த பேஸ் தானே, ஹீரோ ஹீரோயினை காதலிப்பான். ஹீரோ என்ன செய்வான்? எல்லா பொறுக்கித்தனத்தையும் செய்வான். எந்த ஹீரோவாவது நல்ல படத்தில் வேலை பார்க்குறான், அப்படி காப்பாட்டு இருக்கானா? டீ கடையில் உட்காந்து பேசுவான், ரவுடிசம் பண்ணுவான், அடிப்பான். அவன் தான் ஹீரோவான். ஏடா அவன் ஹீரோவா? சரி, அவனுக்கு ஹீரோங்கிறான் சினிமாவில். அப்படியே உன்னை பதிச்சுட்டான். இதுதான் உனக்கு உளவியலில் பதிச்சாச்சு. ஹீரோயின் ஸ்கூலுக்கு போவா, காலேஜுக்கு போவா, ஏதோ ஒன்று நடக்கும். உன்னை இவனுக்கு பார்த்து பிடிச்சிட்டு இவன் லவ் பண்ணுறானா? சரி, அவன் வந்த பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சிருமா படத்தில். ஒன்று அவனுடைய வாப்பாவும் அவனுடைய அண்ணன் தம்பியும் அருவாள் எடுத்துகிட்டு வருவான். இவன் வெட்ட போவான், இவன் காப்பாற்றி கல்யாணம் பண்ணுவான். இதுதான் படம். இதுக்கு 2.5 மணி நேரம் வேற. இப்போ நீ ஹீரோவை வெட்ட வருமா, நீ என்ன சொல்லுவ? அந்த ஹீரோ பேரை சொல்லிட்டே விட்டுறாதடா, அருவாளை மாற்றி பிடிச்சி போடு. படத்தில் பொண்ணோடைய தம்பியும் வாப்பாவையும் அடிச்சுட்டான்னு வைங்க, தியேட்டராக இருந்தால் விசில்லாம் பறக்கும். சரி, இது சினிமா. வா ரியல் லைஃப்க்கு வா. நான் இருக்கிறேன், என் அக்கா என் தங்கச்சி இதே மாதிரி ஒருத்தர் லவ் பண்ணுறான். நீ அவனுக்கு கை தட்டுவியா? உன் சகோதரியை ஒருத்தர் லவ் பண்ணுறான்ப்பா, கைத்தட்டு, ரசி, விசிலடி. அதானே சினிமாவில் செஞ்ச. இப்போ சொன்னோன்னே சுருக்குன்னு இருக்கு, சொன்ன ஒரு நெருடலாக இருக்கு. இதை தாப்பா மாற்றி அதை ஹீரோயிசமாக காட்டி உன்னை ஏமாத்துறான் சினிமாவில். இதுதான் லவ் பண்ணாதான், பைக்கில் வேகமாக போனாதான், பாட்டு கேட்டாதான், நல்ல ட்ரெஸ்ஸு போட்டாதான், பெற்றவங்களை மதிக்காமல் இருந்தாதான், நைட்டு ஃபுல்லாக வெளியே சுற்றினாதான் ஹீரோயிசம் என்பதை உனக்கு விதைத்து விட்டான். அந்த இடத்தில் உன்னுடைய தாயை, உன்னுடைய சகோதரியை, உன் வீட்டு பெண்களை வைத்து பார்க்கும் போது தான் உனக்கு ரியாலிட்டி விளங்குகிறது. ஆகா, இது பிழை என்பது. இப்போ தப்புன்னு தெரியுதுல? எந்த அளவிற்கு ஒரு உளவியல் பிரச்சனையை தொடர்ச்சியாக இளம் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் வச்சிருக்காம பத்தியா? இப்போ நீ யோசிச்சு பாரு, இது தப்புன்னு விளங்குதுல, இதை விட்டுரு. மார்க்கம் சொல்கிறது, அந்நிய ஆணை பார்த்தால் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லில் முஃமினீன நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு சொல்லுங்கள், யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுருஜஹும், ஆண்களே அந்நிய பெண்ணை பார்த்தா பார்வையை தாழ்த்து கருப்பை பேணிக்கொள்.
குல்லில் முஃமினாத், நபியே நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அவர்களும் பார்வையை தாழ்த்தட்டும், அவர்களும் கருப்பு நெறியை பேணிக் கொள்ளட்டும். இது இஸ்லாம். பாதையில் அமர்வதற்கான ஒழுக்கம் என்ன? கல்லல் பசர், நீங்கள் பார்வையை தாழ்த்த வேண்டும். திருமணம் ஏன் முடிக்க வேண்டும்? அது கருப்பொழுக்கத்தையும் பார்வையும் கட்டுப்படுத்தும். கண்கள் அவனை பார்க்காத, அவனோ கண்களை பார்க்கிறான். அல்லாஹ் டைரக்டா உன்னை கண்காணிக்கிறான். அல்லாஹ் சொல்லல, உன் கண்ணை அல்லாஹ் கண்காணிக்கின்றான். உன் கண்ணை மேலே பார்க்கறியா, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கீழே பார்க்கறியா, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மொபைல்ல பார்க்கறியா, உன்னையே பார்க்கல. உன் கண்ணை பார்ப்பது இறைவனின் வேலை. இப்படி பார்வை சம்பந்தமாக அவ்வளவு வசனங்களை, அவ்வளவு ஹதீஸ்களை எடுத்து சொல்ல முடியும். இத்தனை போதனைகள் இருக்குல்ல, 30 அறிவுரைகள் இருக்குல்ல, இதை தூக்கி போட்டு தான் நீ பார்க்கிற. இந்த வசனத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, ஹதீஸ்கள்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு தான் நீ பார்வையை நிமித்துகிறாய். அப்ப ரியாலிட்டிக்கு மாற்றம், மார்க்கத்திற்கு மாற்றம். அப்ப எது ஹீரோயிசம்? அந்நிய பெண்ணோ ஆணோ வந்தால் ஏறெடுத்து அந்த திசையை பார்க்காமல் இருக்கிற பாரு, இதுதான் ரியல் ஹீரோயிசம். நான் எந்த அந்நிய பெண்ணிடத்தில் நேரடியாகவும் சரி, இணையதளத்தில் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இன்னும் 10 ஆப்புகள் வரும், அதன் மூலியமாக எந்த நேரத்தில் நான் பேசியது கிடையாது, பேசுவதற்கு முயற்சி செய்தது கிடையாது என்று சொல். நீ உண்மையிலே ரியல் ஹீரோ. அந்த வெறி இருக்கா அவன்கிட்ட? முதல்ல ஒரு தவறான ஒரு விஷயத்தின் மூலியமாக ஷைத்தான் உன்னை அணுகும் பொழுது அவனை எதிரி அடிப்பதுதான் இளம் பருவம். வரலாறுகளை பார், இப்ராஹிம் நபி வரலாறை பார், யூசுப் நபி வரலாறை பார். அதெல்லாம் நீண்ட சொல்வதற்கு நேரம் இல்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த செய்திகள்லாம். அவர்கள்லாம் கருப்பு நெறியிலே பேணிக்கையாக இருந்தார்கள், மார்க்க பிரச்சாரத்தில் நெருப்பாக இருந்தார்கள் என்றால் அந்த பருவத்தை சரியாக பயன்படுத்தினார்கள். ரியாலிட்டி எது, மார்க்கம் எது, துன்யா எது, மறுமை எது என்பதை பிரித்து அறிந்து சரியாக செயல்பட்டார்கள். ஆனால் இன்னைக்கு ரியல் லைஃப்னா என்ன, மார்க்கம்னா என்னன்னு தெரியாமல் நீங்கள் ஒரு விதமான குழப்பத்தில் இருக்கிறீர்கள். எது சரி எது தவறு என்றே உங்களுக்கு தெரிவதில்லை. இப்போ யோசிச்சு பாரு, காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ ஒருத்தன் கேட்குறான், மச்சான் யாரையுமே லவ் பண்ணல, நீ என்ன செய்யணும்? அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, இது நல்ல பண்பு இல்லடா, இது ஹீரோயிசம் இல்லை, நீ சரியான ஆளாக இருந்தால் எந்த பெண்ணையும் பார்க்காமல் உன்னுடைய வாழ்க்கையை கழித்து பார், அதுதான் சரியானது. அதில் வா, நம்ம 2 பேரும் சவால் போடுவோம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அடிக்கணும். அதான் உறுதிப்பாடு. உனக்கு கேலி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான், தேவையில்லை. உனக்கு மறுமைதான் இலக்கு. மறுமையை நோக்கித்தான் உன் பயணம் இருக்க வேண்டும். உன்னை படைத்தவன் அல்லாஹ், உன்னை வளரச் செய்தவன் அல்லாஹ், உன்னை நடக்க செய்தவன் அல்லாஹ், உனக்கு அழகை கொடுத்தவன் அல்லாஹ், உனக்கு நல்ல தாய் தகப்பனை கொடுத்தவன் அல்லாஹ், நீ கேட்ட பொருளை வாங்கி கொடுக்குற அளவிற்கான பொருளாதாரத்தை கொடுத்தவன் அல்லாஹ், உனக்கு சமுதாய அந்தஸ்தை கொடுத்தவன் அல்லாஹ், உன்னை மரணிக்க செய்பவன் அல்லாஹ், உன்னை கபரிலே விசாரிக்க செய்பவன் அல்லாஹ், உன்னை நாளை மறுமையிலே விசாரிப்பவன் அல்லாஹ், விசாரித்து சொர்க்கமா நரகமா என்று தீர்ப்பு கொடுப்பவனும் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் வந்தாய், அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் இருக்கிறாய், அல்லாஹ்வை சந்திக்க செல்கிறாய். இதற்கு இடைப்பட்ட நாட்களில் படைத்தவனை மறக்கலாமா? அட, நீ அங்கதானே போகணும். நீ எங்க சுத்தி எங்க போனாலும் அல்லாஹ்ட்ட தான் போய் நிக்கணும். எப்போ நம்மளை மாற்ற போகிறோம் சொல். பயானில் கேட்கும் போது சரிதான், நம்மளை இந்த தப்பை செய்யக்கூடாது, செருப்பை போட்டு போகும்போதே முடிஞ்சிருச்சு. அதுவா உனக்குள்ள ஒரு உறுதிமொழி எடு, இனிமேல் நான் மார்க்க வரம்பை மீற மாட்டேன், எவனுடைய உள்ளத்தையும் பாதிப்பு ஏற்படுத்தி நான் காயப்படுத்த மாட்டேன், கேலி செய்ய மாட்டேன், மார்க்கம் சொல்லுகிற ஒழுக்கத்தை நான் பேணுவேன், தொழுகையில் கண்ணும் கருத்துமாக இருப்பேன், சுறுசுறுப்பாக சுபுஹ் முதல் இஷா வரையிலும் எல்லா நேர தொழுகையும் நான் தொழுவேன் என்ற உறுதிமொழி எடுக்கணும். சும்மா உட்காந்து கேட்டு போறதுக்கா? நாம் செய்வது தவறு என்று ஒரு மார்க்க உபதேசம் உனக்கு செய்யப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வதுதான் இஸ்லாமிய இளைஞர்கள் இளைஞர்களுடைய கடமை. நீ மார்க்கத்தினுடைய வரம்புகளை சரியாக பேணி நடந்து பார். அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விட்டு விலகிப்பார். அல்லாஹ் எதை செய்ய சொல்கிறானோ அதை ஆர்வமாக நீ மறுமைக்காக செய்து பார். நீ தான் ரியல் ஹீரோ.
உன்னால முடியாது நினைக்காத, உன்னால் எதுவும் முடியும் அப்படியான பருவம் இது. 5 மணிக்கு எழுந்திருக்கிறது உனக்கு முடியாத டாஸ்கா? அட நீ நினைச்சினா 4:30 இன்ச்சு தகஜு தொழலாம். அந்த அறிவும் ஆற்றலும் பக்குவமும் ஒழுக்கமும் உன்னிடத்தில் இருக்கிறது. நீ சைத்தான் வழி எடுக்கிறான். அதோட இம்பார்ட்டன்ட் உனக்கு தெரியல, அவ்வளவுதான். அதை உனக்கு ட்ரிகர் பண்றதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி. ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியே நம்முடைய இளம் பருவத்தை கழிச்சிடலாம். பெற்றவங்களை ஏமாத்தலாம், பெற்றவங்களை ஏமாத்தலாம், ஆலிம்சா ஆலிமாவை ஏமாத்தலாம், தாராளமாக ஏமாத்திக்கலாம். ஊரார் ஜமாத்தாரை ஏமாத்தலாமா? அவர்களையும் ஏமாற்றலாம். படைத்தவனை ஏமாற்ற முடியாது. பல இடங்களில் உங்களுக்கு சொல்வதுதான், ஆன்மீகத்தில் தனிமை என்பது கிடையாது. பிராக்டிக்கலில் தனிமை உண்டு. ஒரு அந்நிய பெண் தனித்து இருக்கக்கூடாது. இது பிராக்டிக்கல். ஆன்மீகத்தில் அப்படி கிடையாது. உன்னோட எப்பவுமே 2 மலக்குமார் இருக்காங்களா, என்ன தனிமை உனக்கு? எல்லா நேரத்திலும் மலக்கு 2 பேர் இருக்கிறாங்க. அவருடைய டியூட்டி என்ன? ஒருவர் நன்மையை எழுதுவார், ஒருவர் தீமையை எழுதுவார். லா யஹ்ஸனல்லாஹு மா அமரஹும் வயஃபஅலூன மா துஅமருன். அவர்கள் மாறி செய்ய மாட்டார்கள், கட்டளையிடப்பட்டதை செய்வார்கள். தூக்கம் கிடையாது, ஓய்வு கிடையாது, சோர்வு கிடையாது, குடும்பம் குட்டி கிடையாது. அவருடைய முழு நேர பணியும் உன்னுடைய நன்மையை எழுதுவதற்கு ஒருவர், உன்னுடைய தீமையை பதிவு செய்வதற்கு ஒருவர். சரி, மலக்க விட்டுருப்பா. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய தோள்களும் உன்னுடைய கால்களும் அல்லாஹ்ட்ட பேசுமா. யா அல்லாஹ், இவன் இந்த பாவத்தை செய்தான். நீ யோசிச்சு பாரு, நீ தனிமையில் ஒரு தப்பை செய்கிற, உன் தோலை வெட்டி போட்டால் செஞ்சிருவேன். நம்ம தப்பு செய்ய போகிறோம், மறுமையில் கால் சாட்சி சொல்லிடும், எடு கத்திய 2 காலை வெட்டி போட்டு போயிடுவோம். இப்படி போவோமா? காலோடும் தோளோடும் கபர் வரைக்கும் மனிதன் இருப்பான். அந்த தோளும் காலும் அல்லாஹ்விடத்திலே பேசும், யா அல்லாஹ், இவன் இதை செய்தான். இது குர்ஆனின் வசனம். அப்போ அந்த நீ கேட்பியா, ஒவ்வொரு மனுஷனும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மனிதன் கேட்பானா, என்னப்பா நீ பேசுற, எப்படி இது பாசிபிள்? அன்தகனல்லாஹு அல்லதி அன்தககுல்ல ஷைஇன். எல்லாவற்றையும் பேச செய்த இறைவன் தான் என்னை உலகத்தில் வாய் பேசணுங்கிறது ரப்புல் ஆலமீனுடைய ரூல். வாய் பேசுது, காது கேட்கணும் என்பது இறை கட்டளை. காது கேட்குது. இந்த காது நாளைக்கு மறுமையில் பேசணும், இந்த தலை பேசணும், தோளும் பேசணும், காலும் பேசணும் என்பது அல்லாஹ்வுடைய ரூல். அதை அங்க வச்சிருக்கிற, அது பேசுது. எனவே உனக்கு தனிமை என்பது கிடையாது. உன்னோடு வானவர்கள் இருக்கிறார்கள், உன்னிடத்திலே சாட்சியும் இருக்கிறது. இதை தள்ளிவிட்டு உன்னால் தவறு செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டு நீ ஊர் உலகத்திற்கு அஞ்சாதே, உன்னை படைத்தவனை அஞ்சிக்கொள். உன் படைத்தவன் எல்லா நேரத்திலும் உன்னை கண்காணிக்கின்றான். உனக்கு ஓய்வு உண்டு, அவனுக்கு ஓய்வில்லை. உனக்கு சோர்வு உண்டு, அவனுக்கு சோர்வில்லை. அவன் உன்னை எல்லா நிலையிலும் கண்காணிப்பான். எல்லா விஷயத்தையும் பதிவு செய்யப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் மறுமையில் பேசுவான். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மால் அந்த களத்திலே தப்பிக்க முடியாது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு, இந்த நிகழ்வுகளில் உங்களுக்கு என்ன என்ன அறிவுரைகள் சொல்லப்படுகிறதோ அதை நீ எப்படி எதிர்கொள்ளணும்னா, இந்த அறிவுரையில் நான் எப்படி இருக்கிறேன், இதை இவர் சொல்றாருல்ல, இதுல நான் எப்படி இருக்கிறேன், ஆக அந்த தப்பை செய்யறானே, என்னை நான் திருத்திக்கணும். இதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. எனவே இதை ஆழமாக மனதிலே ஒரு பேஸாக பதிய வைத்துக் கொண்டு, இம்மையில் செழிப்பான நல்ல வாழ்க்கை வாழுங்கள், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழுங்கள், நல்ல முயற்சி செய்யுங்கள். நாளை மறுமையிலும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை இலக்காக வைத்து அந்த டார்கெட்டை அடித்தே தீர வேண்டும். அதுக்காக உலகத்தில் எல்லா விதத்திலும் உழைத்து காட்டுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.